ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிட் ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து அவதார் த ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த படத்தோட ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். ஜேம்ஸ் கேமரான் அவர் தான் டேரக்டர். அது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி 2 பார்ட் வந்திருக்கு, அவதார் அப்புறம் அவதார் த வே ஆஃப் வாட்டர். ஸோ அவதார் அது ஐ திங்க் ஸோ அதுவும் டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவதார் த வே ஆஃப் வாட்டர் அது வந்து கன்ஃபார்மாக டிசம்பர் தான் ரிலீஸ். ஸோ இது டிசம்பர் 19 வித் ரிலீஸ் டேட்டோட வந்திருக்கு. வாங்க இப்போ ட்ரைலர் பார்த்துட்டு வந்துருவோம். விஷுவல் கிராண்டியர் தாங்க பட்டமே. நம்ம முன்னோர்களோட சக்தி உனக்குள்ளதான் இருக்கு. ஏய் ஏய் ஓ நீ இப்படி வெறுப்போட வாழ்றது ரொம்ப தப்பு. டிசம்பர் 19 உன்னால ஏதாவது செய்ய முடியும்னா அதை நீ கண்டிப்பா செய்யணும். ஓ இதுதான் இன்னொரு வேர்ல்டு, ஃபயர் அண்ட் ஆஷ். நம்ம குழந்தைங்க வேணா ஸ்பைடர். நம்ம வேற வழியை கண்டுபிடிப்போம். Wow! உன் தெய்வத்துக்கு இங்க ஒரு சக்தியும் இல்லை. ஓ ஐ திங்க் அது வந்து ஒரு நெகட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருக்கிற அவதார் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு நெகட்டிவ் சைடாக தான் காட்டுறாங்க. அந்த ரெட்டிஷ் அவதார், இந்த ப்ளூ டோன்ல இருக்கக்கூடிய அந்த அவதார்லாம் ஆப்வியஸ்லி நல்ல அவதார்ஸ். நாங்க இப்படி இருக்கு விஷுவல்ஸா பின்னிருக்காங்க. எனக்கு உண்மையாவே வார்த்தை எதுவும் வரல, அந்த மாதிரி இருக்கு ட்ரெய்லரு. மொத்த பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டையும் உலகத்துல இருக்கிற எல்லா மொத்த ரெக்கார்டையும் உடைச்சிரும் போல, அந்த மாதிரி இருக்கு. எப்படி ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போறதுக்கே ரொம்ப தடுமாடிட்டு இருக்கோம். அவங்க அதையும் தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாம் நம்மகிட்ட இல்லைங்க. அது நினைக்கும் போது ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு. ஆனா அது ஒரு நல்ல விதமாகவும் இருக்கு. ஏன்னா அப்பதான் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரியான படங்கள் நமக்கு வருது, நம்மளால பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது என்ன மாதிரி ட்ரைவருங்க. ஓ ஓ ஓ ஓகே. எக்ஸைட்மெண்ட் லெவல் கம்மி பண்ணாதான் அடுத்தடுத்து பேச முடியும். ஸோ அந்த த வே ஆஃப் வாட்டர், அந்த வாட்டரோட அந்த வேர்ல்ட்ல இருந்து அங்க ஒரு சில விஷயங்கள் தப்பா நடக்கிறதுனால அவங்க அடுத்த வேர்ல்டை நோக்கி போறாங்க. அதுக்கு பக்கத்து ஊர் அந்த மாதிரி நம்ம சொல்லலாமே நம்ம லாங்குவேஜில். ஸோ அப்படி போகும்போது அந்த ஊர்ல பார்த்தா
இப்போ வே ஆஃப் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து அந்த உலகத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போவாங்க. அங்க இருக்கிற நீர்வாழ் அவதார்ஸ் அவங்கெல்லாம் வந்து இவங்களை அக்செப்ட் பண்ணி கூட சேர்ந்து வாழ்வாங்க. ஆனா இதுல வந்து போகும்போது அங்க இருக்கிறவங்க இவங்களை ஏத்துக்கல, ஃபைட் பண்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவதார்ஸ்குள்ளே ஃபைட் நடக்குது. இதுல எனக்கு தெரிஞ்சு நம்ம முன்ன ரெண்டு பாட்டுல பார்த்த மாதிரி வந்து மனிதர்களால எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் வந்து இறந்துட்ட மாதிரி காட்டுவாங்க. அந்த அதனால இதுல வந்து அவதார்ஸ்குள்ளேயே ஃபைட் நடக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட மொத்த கொஷன்ஸு அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே வந்து டிசம்பர் 19 ரிவீல் ஆயிடும். ஸோ அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாம் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆயிரும்னா இந்த மாதிரி படங்கள் வந்து லைஃப்ல பார்க்கணும் தேட்டரில். ஸோ பார்ப்போம், படம் ரிலீஸ் ஆகட்டும். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.